இனி டெல்டாவிலலாம் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா சுழற்சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் லாட்டிடியூட்ல இருக்கு. நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா டெல்டாவில் மழையானது குறைந்து விட்டது. காரைக்காலில் 43 மில்லிமீட்டர் அளவு மழை, நாகப்பட்டினத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த 43 மில்லிமீட்டர் அளவு மழை அதற்கு நெருக்கத்தில் தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இனிமே கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. அங்குமிகுமாக சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம். அது வந்து தவிர்க்க முடியாதது. இந்த காலகட்டமே வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான் இல்லையா? ஸோ அதனால மழையானது பதிவாகும். இப்போ சுழற்சி புதுச்சேரிக்கு அருகில், அதாவது புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் அந்த மையப்பகுதி நிலவி கொண்டு இருக்கிறதுனால இப்போ காற்று அது வந்து இழுக்குது இல்லையா? அதனால நமக்கு தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், தென்காசி மாவட்ட பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும்னு வச்சுங்களேன். அதே மாதிரியே